ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் தீப்பிடித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, எதனால் இந்த வாகனங்கள் தீப்பிடித்தது? முழு விவரம் என்ன சிவா? நிச்சயமாக ஸ்ரீராம், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. இந்த அடுக்குமாடி குடியிருப்பு அடுத்தடுத்து 3 இருசக்கர வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்து நாசமாயுது. சிசிடிவி காட்சிகளுடைய போலீசார் தீ விபத்துக்கு விசாரணை மேற்கொண்டு வராங்க. வாலாஜாபேட்டை அடுத்த வத்தலக்கார தெரு பகுதியை சேர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பு சுமார் 6க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. இன்று காலை பாத்தீங்கன்னா சரியாக 4:30 மணிக்கு இந்த 3 இருசக்கர வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்திருக்குது. இந்த விபத்து முழுமையாக இந்த தீ விபத்து ஏற்பட்டு முழுமையாக 3 இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகி இருக்குது. இந்த சம்பவம் குறித்து வாலாஜாபேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்தில் சிசிடிவி காட்சிகளோடு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தடயவியல் நிபுணர்கள் இங்க எதனால இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்ற பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த விசாரணை மேற்கொண்டு வராங்க ஸ்ரீராம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த 3 தீ விபத்துக்கான அந்த இருசக்கர வாகனங்கள் அந்த போலீசார் டிஎஸ்பி பிரபு தலைமையான போலீசார் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டாங்க. இது திடீர் நேற்று பாத்தீங்கன்னா இந்த புதிய திரைப்படங்கள் எல்லாம் வெளியான சம்பவத்தில் அந்த பகுதியில் அதிகமான வாகனங்கள் சென்று கொண்டு இருந்தது. மர்ம நபர்கள் யாராலும் தீ வைக்கப்பட்டதா, இல்ல அந்த பகுதியில் வீட்டுக்குள்ளே வசிப்பவர்கள் யாராலும் தீ வைக்கப்பட்டதா என பல்வேறு கோணங்கள் விசாரணை மேற்கொண்டு வராங்க ஸ்ரீராம். தகவல்களுக்கு நன்றி சிவா.